தமிழ மக்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு கொலைகாரனை அல்லது ஒரு பாலியல் குற்றம் செய்தவனை தன்னுடைய உறவு முறை என்று சொந்தம் கொண்டாடுவதை நம்ம பார்த்துருக்கோமா? இந்த தமிழக அரசாங்கத்தில் நம்மால் பார்க்க முடியும். ஏன் தமிழக அரசாங்கம் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் பேசும்பொழுது ஞானசேகரன், யார் அந்த ஞானசேகரன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பாலியல் அந்த யார் அந்த சார் அப்படின்ற விவகாரத்தில் இன்னும் அந்த யார் அந்த சார் என்பதனை தெரியாத ஒரு நிலையில் நம்ம அப்பாவு சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்துட்டு இவனை உறவு கொண்டாடி இருக்கிறார். என்னன்னா, தன்னுடைய சகோதரனாம், தன்னுடைய தம்பியாம், என் தம்பி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பயப்படாத விட பொம்பளைக்கு என்ன அதிகமா பயப்படுவாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு வருங்க. இப்பதான் நமக்கு ஐபிஎஸ் அதிகாரி 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு. நீதிமன்ற பார்வையில் 3 ஐபிஎஸ் அதிகாரி 3. இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இது ஏதோ யதார்த்தமா இல்லை வாய் தவறி சொன்ன விஷயமா நீங்கள் பார்க்க முடியாது. இது உள்ளுணர்வுடன் சொல்லப்பட்ட விஷயம்தான். ஏன்னா ஞானசேகரன் அந்த அளவுக்கு இந்த கட்சியோட பிணைந்து இருந்திருக்கிறான் அப்படின்றது தெளிவாகிறது. இதுக்கு நாம் பல ஆதாரங்களை பல்வேறு கட்டங்களில் நம்ம வெளியிட்டு வந்து கொண்டே இருந்தோம். இப்போ நம்ம திருப்பி இன்னொன்று வெளில வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, ரொம்ப அனாயாசமாக அதாவது நடந்திருக்கின்ற விஷயம் ஒரு பாலியல் பயங்கரம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப அனாயாசமாக சிரித்து கொண்டு ஒரு பேரவைத் தலைவர் பேசுவார் என்றால், முதலில் பேரவைத் தலைவர் இது குறித்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பேரவைத் தலைவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? இது குறித்து சட்ட அமைச்சர் பேசியிருக்க வேண்டும், அல்லது இது குறித்து அந்த துறையை வைத்திருக்கின்ற முதலமைச்சர் பேசியிருக்க வேண்டும். இவர்கள் எல்லோரும் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள். இந்த சட்ட அமைச்சர் எதையோ உளறி கொண்டிருக்கிறார், வெளியில் நமக்கு தெரியுது. இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக கருதப்படுகின்ற அல்லது சந்தேகப்படுகின்ற நபர்கள் அவங்க எல்லாரும் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் வெளியில் வர்றது கிடையாது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, முதலமைச்சருடைய நிகழ்ச்சிகளில் இந்த ஞானசேகரனை ஆதரவு கொடுத்தார், இந்த ஞானசேகரனுக்கு ஆதரவு கொடுத்தார் என்று கருதப்படுகின்ற சந்தேகப்படுகின்ற நம்ம மாசு சார், அவர் பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சருடைய நிகழ்ச்சிகள்லையும் அவரோட சேர்ந்து இருக்கிறது கிடையாது. இப்படியான ஒரு சூழலில் நாம் கேட்குறது என்னென்னா, நேற்றுக்கு தான் சைதாப்பேட்டையுடைய 11வது அந்த குற்றவியல் இதில் மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பார்த்திங்கனாக்க அந்த ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவனிடம் விசாரணை நடத்தப்பட்டு நீதியரசர் அதற்கப்புறம் காவல்துறை, அதாவது இந்த சிறப்பு குழு அமைச்சிருக்காங்க இல்லையா, உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறது. 3 ஐபிஎஸ் அதிகாரிகளின் தலைமையில் சிறப்பு குழு அமைத்திருக்கிறது. இந்த குழுவிற்கு விசாரணைக்கு, அதாவது போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணைக்கு அவங்க அனுமதிச்சிருக்காங்க. 7 நாட்கள் நீங்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம்னு அனுமதிச்ச அடுத்த நாளே ஒரு சட்டமன்றத்தோட, தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய பேரவைத் தலைவர் இவரை தம்பி, இவனுக்கு என்ன மரியாதை, இவனை தம்பி, என்னுடைய தம்பி என்று சொல்வார் என்றால் இந்த விசாரணை எப்படி நடைபெறும்? அப்போ எந்த அடிப்படையில் இவர்கள் இந்த உரிமை கொண்டாடுகிறார்கள்? இரண்டாவது, இதை ரொம்ப சிரித்து கொண்டே பேசுவதற்கான ஒரு விஷயமா நீங்கள் பார்க்குறீங்களா? இதை சர்வசாதாரணமான ஒரு விஷயமா? ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவர் மீது பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறது. இந்த பாலியல் அத்துமீறலை செய்தவன் இன்னும் பல பெண்களிடம் அதை செய்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. காவல்துறை விசாரணையிலேயே பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில் அதுவும் ஏதாவது ஒரு விவிஐபி இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கின்ற சூழலில் ஒரு பேரவைத் தலைவராக இருக்கக்கூடியவர் இதில் நுழைந்து பேசுவதே தவறு. இதை நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். நம்ம டிஜிபி பேசுகிறாரு, என்ன, இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விசாரணையில் வாக்குமூலம், அதாவது பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்தில் சில பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார், சார் என்று ஒரு நபர் இருந்தார் என்பதனையும் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டதாக தகவல் வெளியே வந்த உடனேயே அந்த விசாரணை குழு தான் இது குறித்து விளக்கத்தை கொடுத்திருக்க வேண்டும். விசாரணை குழு எதுவும் கொடுக்காம டிஜிபி கொடுக்குறாரு, சம்பந்தமே இல்லாமல்.
அப்போது கமிஷனர் முதல்ல சார் என்று ஒரு நபரே இல்லை என்று சொல்கிறார். அடுத்து நீதிமன்றத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அரசாங்கம் தரப்பிலிருந்து நாங்கள் இன்னும் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இன்னும் முழுவதுமாக தகவல் தெரியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. கமிஷனர் அப்போ எப்படி ப்ரெஸ் மீட் நடத்தினார் அப்படின்ற கேள்வியை உயர்நீதிமன்றம் வைக்கிறது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அது ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறது. இந்த நிலையில் சம்பந்தமே இல்லாமல் டிஜிபி இந்த குழுவுடைய விசாரணையில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து தெரிவிக்கிறார் அப்படின்றதே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த வழக்கை எடுத்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே யாரையோ மறைப்பதற்காக, யாரையோ இவர்கள் வெளியே வந்துவிடக்கூடாது அப்படின்றதை பாதுகாப்பதற்காக, யாரை பாதுகாப்பதற்கு அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் யாரை பாதுகாப்பதற்கோ இவர்கள் தொடர்ந்து இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஆரை கசிய விட்டதிலிருந்து ஆரம்பித்து பல சொதப்பல்கள் அல்லது வேண்டுமென்றே செய்த விஷயங்கள், இப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் தான் இந்த ஞானசேகரனை தம்பி என்று உறவு கொண்டாடி இருக்கிறார் நம்ம அப்பாவு. அப்போ ஞானசேகரன் அப்பாவு சார் அவர்களுக்கு தம்பி என்றால், அப்போ மாசு சார் என்ன உறவு? மாமா உறவு இருக்க முடியுமா? சேகர்பாபு என்ன உறவு? மச்சான் உறவு இருக்க முடியுமா? நமக்கு தெரியாது. அப்போ நாம் இங்கே கேட்க வேண்டியது என்னென்னா, இந்த அளவுக்கு உறவு கொண்டாடக்கூடிய நீங்கள் ஒரு குற்றவாளி என்று உங்களுடைய அரசாங்கமே சொல்கிறது. நான் சொல்கிறது இருக்கட்டும், அவனை கைது செய்து அவன் குற்றவாளி என்று, அது குற்றவாளி என்று முடிவு செய்யப்பட போவது நீதிமன்றம் தான் என்றாலும் கூட உங்கள் அரசாங்கம் அவனை குற்றவாளி என்று சொல்லும் பொழுது அவனுடன் உறவு கொண்டாடுகிறார் என்றால், அதுவும் முக்கியமாக அரசியல் சார்ந்து பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்பதனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பேரவைத் தலைவர். பேரவைத் தலைவருக்கு இதில் என்ன வேலை? ஆரம்பத்தில் சட்டமன்றத்திலே இதுதான் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. எது? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களே குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. பண்ருட்டி வேல்முருகன் இதுதான் அப்பாவு மேலே குற்றச்சாட்டாக வைக்கிறார். என்னென்னு, ஆளுங்கட்சி உறுப்பினர்களை விட அதிகமாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேரவைத் தலைவரை பார்த்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இது ஒரு வினோதமான ஒரு ஆட்சியாக நம்ம பார்க்கலாம். இந்த 4 ஆண்டுகள் ஆட்சி இருக்கு இல்லையா, இது ஒரு வினோதமான ஒரு ஆட்சியாக பார்க்கலாம். இவங்களே ஒருத்தங்க மேலே குற்றச்சாட்டை வைப்பாங்களாம். அப்போ அவர் அந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார்னா அவரை இவங்களே தியாகி அப்படின்னு சித்தரிப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்த்தோம். எதில் பார்த்தோம்? செந்தில் பாலாஜி வழக்கில் பார்த்தோம். செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டை வைத்தது திமுக. செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்ல வேண்டும், அனுப்பப்பட வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து போராட்டம் நடத்தியதும் திமுக. அந்த வழக்கில் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்ற பொழுது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று போராடியதும் திமுக. அப்படி போராடி ஜாமீனில் வெளில வந்த செந்தில் பாலாஜியை தியாகி என்று வர்ணித்ததும் திமுக. இது மாதிரி ஒரு வினோதமான ஒரு கட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இது மாதிரி ஒரு வினோதமான ஒரு இயக்கத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியுமா? அப்போ இவங்களே கிரிமினல்களை வளர்ப்பார்கள், இவர்களே கிரிமினல்கள் என்று சில பேர் மீது குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள், இவர்களே அவர்களை அழைத்து உறவு கொண்டாடுவார்கள். அதற்கப்புறம் அவர்கள் எக்குத்தக்காக சிக்கிக்கொண்டால் எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தப்பித்தும் கொள்வார்கள். இதை திமுக வழக்கமாக வைத்திருக்கிறது. நம்முடைய கேள்வி, இந்த ஞானசேகரன் என்பவனை இப்போ பகிரங்கமாக பேரவைத் தலைவரை ஆதரிக்கும் பொழுது, அல்லது அவனை உறவு கொண்டாடும் பொழுது, ஆதரிக்கும் பொழுதுன்னு சொல்ல வேண்டாம், உறவு கொண்டாடும் பொழுதுன்னு வச்சுப்போம், உறவு கொண்டாடும் பொழுது இதில் எப்படி நியாயமான ஒரு விசாரணை நடக்க முடியும்? கமிஷனர் சார் என்ற ஒரு நபரே இல்லை என்று பூர்வாங்க விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே சொல்கிறாரு. டிஜிபி என்ன வாக்குமூலத்தை கொடுத்தார் அந்த பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்றத வெளிப்படுத்துகிறார். இப்போ பேரவைத் தலைவர் தம்பி என்று உறவு கொண்டாடுகிறார். இத்தனையும் நடக்கும் பொழுது இந்த விசாரணை நியாயமாக நடக்குமா அப்படின்ற கேள்வியை மக்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், யார் அந்த சார் அப்படின்ற விவகாரத்தில் எனக்கு ஒரு திமுக நபரே சொன்னது என்னென்னா, ஏன் நீங்கள் ஒரு சார்ன்னு சொல்கிறீங்க, இங்கே பல சார்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உண்மைக்கெல்லாம் நாம் நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இந்த விசாரணை என்பது சிபிஐயை நோக்கி செல்ல வேண்டும். இதை நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என்பதனை கோரிக்கையாக வைத்து, நீங்கள் தான் பார்வையாளர்கள், நீங்கள் தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மௌன சாட்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள், இதை பார்த்து எந்த கோணத்தில் இந்த விசாரணை செல்லும்
இது சிபிஐக்கு போகாமல் இது தமிழக அரசாங்கத்துடைய காவல்துறை அல்லது இங்கே நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறப்பு விசாரணை குழுவில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தலையீடும் இல்லாமல் இந்த விசாரணை நடக்குமா என்பதனை உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.